நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம், இயற்கையின் சீற்றம் எப்படி நிகழ்ந்தது, வெள்ள பாதிப்புக்கான காரணங்கள் குறித்து செயற்கைக்கோள் படங்களோடு விளக்குகிறார் பேரிடர் மேலாண்மை துறை பேராசிரியர் கணபதி. திரு கணபதி, நீங்கள் தொடரலாம். வணக்கம் மேம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது வந்து பேரிடர் நடக்கும் முன்னாடி இருக்கிற செயற்கைக்கோள் புகைப்படம். இது வந்து 24ஆம் தேதி எடுத்தது. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நிலச்சரிவு வந்த ஏரியா முன்னாடி இருக்கக்கூடிய ஏரியா. இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3D வியூவில் இப்போ காமிக்கிறேன். ஸோ 3D வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த புகைப்படம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இங்கிருந்து நிலச்சரிவு ஆகி இந்த ஆற்றின் வழியாக வழிந்தோடி இப்போ நீங்கள் டிவிலெலாம் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு பில்டிங் காமிக்கிறாங்க. அந்த பில்டிங் வந்து இந்த பில்டிங் தான் அந்த பில்டிங். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து வெள்ளம் வந்து அடித்து கொண்டு போகப்பட்ட ஒரு பில்டிங் காமிக்கிறோம். ஸோ இது வந்து பேரிடர் வருவதற்கு முன்னாடி ஆக்சுவலாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 26ஆம் தேதி புகைப்படத்துக்கு நாம் வருவோம். ஸோ அதே லொக்கேஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல தான் வந்து அந்த நிலச்சரிவு வந்து ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து டாப் போர்ஷன். இங்கே இருக்கிற பனிப்பாறைகள் வந்து டிட்டாச் ஆகி அதுக்கு கீழே இருக்கோட மண்ணோட சேர்ந்து நிலம் வந்து இந்த மாதிரி சரிந்து இந்த ஆற்றின் வழியாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த நிலச்சரிவானது இங்கிருந்து ஆரம்பித்து நிலம் வந்து கீழே வழிந்து இந்த ஆற்றின் வழியாக தண்ணீரோடு அடித்து கொண்டு கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிருக்கு. இப்போ நான் அங்கே ஒரு பில்டிங் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த பில்டிங்கோட லொக்கேஷன் இங்கே. நிலச்சரிவானது இங்கிருந்து மூகாயி இந்த ஆற்றின் வழியாக மண்ணோட பனிப்பாறைகளை உருகி அடித்து கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ரூசா வில்லேஜ் மற்றும் உள்ள இங்கே இருக்கிற ரூசா டிஸ்ட்ரிக்ட் இந்த கரையோரம் உள்ள மக்களை வந்து பனிப்பாறை வந்து அடிச்சுட்டு போயிருக்கு. இதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலச்சரிவுக்கான காரணம் வந்து நிலநடுக்கம் மட்டுமா அப்படின்னு கேட்டோன்னா அப்படி கிடையாது. நிலநடுக்கம் அது ஒரு காரணியாக இருக்கலாம். அத்தோட இந்த ஏரியாக்கள் இந்த பகுதியில் உள்ள நிலத்தோட தன்மை ஆக்சுவலாக இந்த ஹில்லோட தன்மை, அதனோட புவியியல் அமைப்பு, அங்கே இருக்கக்கூடிய பனிப்பாறையினோட டென்சிட்டி, அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய புவியோட வெப்பத்தன்மை மற்றும் வந்து பல காரணிகளும் வந்து இதுக்கு உள்ளடக்கம். அதனால வந்து நிலநடுக்கம் மட்டும் ஒரு காரணம் அப்படின்னு வந்து நம்ம இங்கே சொல்ல முடியாது. காரணிகள் ஒன்றாக சேர்ந்துதான் இந்த பெருவெள்ளத்திற்கு காரணமாக இருந்திருக்க கூடும் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. பொதுவாகவே இந்த இமயமலையை சுற்றி இருக்கக்கூடிய புவியியல் அமைப்பு எத்தகையது? ஏன்னா ஒரு சாதாரண நிலநடுக்கம் அப்படின்னும் போது அது நிலப்பகுதியில ஏற்படுது இல்ல மலைப்பகுதியில ஏற்படுது, ரெண்டுத்துக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த வகையில எளிதாக இது மட்டும் இல்ல, உத்தராகண்ட்லயும் இதே போலதான் வெள்ளம் ஏற்பட்டது கடந்த சில ஆண்டுகள்ல நம்ம பார்த்தோம். இவ்வாறாக இந்த இமயமலையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் மிக எளிதாக பாதிக்கப்படக்கூடியதாக மாறுவதற்கு என்ன காரணம் சார்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளக்கூடிய பகுதி. ஆக்சுவலாக ஏற்கனவே வந்து நம்ம இந்தியன் பிளேட் வந்து வடக்கு நோக்கி நகர்ந்து யூரேஷியன் பிளேட் மேலே மோதி இமயமலை உருவாகி இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுண்டரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கண்டத்துக்கு உள்ளே நடக்கக்கூடிய நிலநடுக்கங்களும் கண்டத்தோட மோதும் நடக்கக்கூடிய நிலநடுக்கங்களும் வந்து வீரியம் வந்து அதிகம். நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா சதர்ன் பெனிசுலான்னு சொல்லுவோம். சவுத் இந்தியாவில் நடக்கக்கூடிய நிலநடுக்கங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிறு நிலநடுக்கங்கள் தான் நமக்கு வந்து வரும். நில அதிர்வுகள் மற்றும் நிலநடுக்கங்கள் தான் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா 5 அல்லது 6 அந்த மாதிரி தான் வரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டம் மோதிக்க கொள்ளக்கூடிய இது மாதிரி இமயமலை பகுதிகளில் வரக்கூடிய நிலநடுக்கங்கள் பார்த்தீங்கன்னா 7, 8 அது மாதிரி அதிகப்படியான நிலநடுக்கங்கள் நமக்கு வரும். இந்த பகுதியில் உள்ள நிலநடுக்கங்கள் வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த இமயமலை பகுதி வந்து அடிக்கடி நிலநடுக்கங்கள் உள்ளாகக்கூடிய பகுதியாக இருக்கிறதுனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள், மலை மேல் உள்ள மண்பாங்கான இடங்கள் வந்து ஏற்கனவே வந்து அதனோட தாங்கும் சக்தியை வந்து இழந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு காரணிகள், மழை இருக்கு, மழை பொழிவு வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணோட தன்மை, அடியில் உள்ள பாறைகளோட தாங்கும் தன்மை, ஷியர் பிளேன் சொல்லுவோம், அது இருக்குது. ஸோ வீக்கர் ஜோன்ஸ் நிறைய இருக்கும், ஃபால்ஸ் நிறைய இருக்கும் அந்த ஏரியாவில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாக்களோட புவியியல் அமைப்பே வந்து வேறு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக.
ஸோ இதனால் வந்து மடிப்பு மலைகள் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த 3D வியூவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மடிப்பு மலைகளாக இருக்குது. அந்த 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 லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாவே இப்போ தெரியும் உங்களுக்கு, நிறைய வந்து மடிப்பு மலைகளாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாதிப்பு வந்து நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிலநடுக்கம் பெருவெள்ளம் பத்தி பேசும்போது GLOF அப்படின்ற ஒரு சினாரியோவும் இதுக்குள்ள வருது. கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட் அப்படின்னு சொல்றாங்க. பனிப்பாறை ஏரி உடைப்பின் காரணமாகவும் இது ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு தேரியும் இருக்கு. அது எப்படி ஏற்படும் சார்? ஆமாம் மேம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பனிப்பாறை வந்து உருகி ஒரு இடத்துல வந்து லேக் மாதிரி ஒரு முதல்ல வந்து ஒரு மண் சரிவு வரும். அந்த இடத்துல பனிப்பாறை உருகி அந்த இடத்துல வந்து ஒரு லேக் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இது வந்து புதுசாக ஃபார்ம் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே ஃபார்ம் ஆகி இருக்கலாம், இல்லை புதுசாகவும் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகலாம், எப்படி வேணால் நடக்கலாம் அது. ஸோ அப்படி நடக்கும்போது ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு லேக் இருக்குது, தண்ணி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஓடையில் வந்து தண்ணி, ஆற்றில் வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போ வந்து அதனோட கரை வந்து அதனோட தாங்கும் தன்மையை இழக்கும்போது அது வந்து பஸ்ட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம கிளேஷியல் லேக் அவுட் பஸ்ட்னு சொல்லுவோம். இது வந்து பெருவெடிப்பின் காரணமாகவும் அமையலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயற்கையாகவே வந்து அந்த லேண்ட்ஸ்லைட், அதாவது டேம் சொல்லுவோம், லேண்ட்ஸ்லைட் டேம்னு சொல்லுவோம், மண்ணோட தாங்கும் தன்மை வந்து அந்த இடத்துல உடைப்பினாலையும் வந்து இது வந்து நடக்கலாம். நேபாள பெருவெள்ளத்திற்கு என்ன காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னு விவரிச்சிருக்கீங்க. நன்றி திரு கணபதி. சென்னை குரோம்பேட்டை பகுதியில் உள்ள சுற்றுலா நிறுவனம் மூலம் 40க்கும் அதிகமானவர்கள் நேபாளத்திற்கு சென்றுள்ளனர். அவர்களது நிலை குறித்த விவரங்களை செய்தியாளர் தமிழரசனிடம் கேட்டலாம். தமிழரசன், தற்போதைய நிலை என்ன? அங்கிருப்பவர்களை தொடர்பு கொண்டு பேச முடிந்ததா? ஏதாவது தகவல் தெரிவிச்சிருக்காங்களா? சுற்றுலா நிறுவனம் தரப்புல என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? வேதவல்லி, வணக்கம். சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் பகுதியில் தனியார் சுற்றுலா நிறுவனமாக இயங்கி வரக்கூடிய கைலாஷ் யாத்ரா என்ற இந்த நிறுவனமானது 49 நபர்களை அழைத்துக் கொண்டு நேபாள் பகுதியில் உள்ள கைலாயம் பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். தற்போது கடந்த 14ஆம் தேதி அன்று இவர்கள் அனைவருமே சென்னை விமான நிலையத்திலிருந்து சென்றிருக்கிறார்கள். இன்றோடு 14 நாட்கள் முடிவடைந்து இன்றைக்கு அவர்கள் சென்னை திரும்புவார்கள் என்று எண்ணப்பட்ட நிலையில நேற்று 8:32 மணிக்கு மேல அங்கு இந்த பயண வழிகாட்டி சத்யநாராயண் என்பவர் இவர்களை அனைவரும் கூட்டிக் கொண்டு சென்ற அவர் வந்து தொடர்பு கொண்டிருக்கிறார். நாங்கள் நன்றாக இருக்கிறோம், நலமாக இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். அதன் பின்பு சில மணி துளிகளிலே 9 மணி ஆகியிருக்கிறது. அந்த 9 மணிக்குள்ளேயே அந்த டிசாஸ்டர் என்பது நேரிட்டு இருக்கிறது. தற்போது அந்த 49 நபர்களையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று இந்த நிர்வாக தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நபர்களை நம்மோடு இருக்கிறார், அவருடைய பேசுவோம். மேம் வணக்கம். உங்களுடைய வீட்டிலேருந்து எத்தனை பேர் போனாங்க, எப்போ போனாங்க, என்ன சொல்லிட்டு போனாங்க, இப்போ அவங்கள பற்றி எதனா தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? அதை பற்றி சொல்லுங்க. அப்பா அம்மா 2 பேர் போனாங்க. 14th நைட்டு கிளம்பினாங்க. ஆக்சுவலி நாளைக்கு மார்னிங் ரிட்டர்ன் அவங்க வந்திருக்கணும். இன்னைக்கு நைட்டு 1 o'clock போல சென்னை ரீச் ஆயிருக்கணும். பட் நேற்று மார்னிங்ல இருந்து எந்த கான்டாக்டும் இல்லை. நாங்கள் கடைசியாக அவங்க கிட்ட டியூஸ்டே நைட்டு 6:30க்கு எங்களோட ரிலேட்டிவ் பேசினாங்க. அதுதான் கடைசியாக அவங்க பேசினது. ஸோ யூஸ்வலி நைட்டு மட்டும் கால் பண்ணுவாங்கிறதுனால நேற்று நாங்கள் கேட்கல. லைக் வந்து அவங்க எவ்ரிடே நைட்டு தான் எங்களுக்கு கூப்பிடுவாங்க, அதனால நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். அண்ட் நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஃப்ளட்லாம் இருக்கு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் இவங்க ஏஜென்சிக்கு கால் பண்ணச்ச ஏஜென்சி வந்துட்டு 49 பேருமே மிஸ்ஸிங்னு மட்டும்தான் சொல்றாங்களே தவிர அதை பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு எதுவும் தெரியல. இல்லை, அவங்க போகும்போது என்னெல்லாம் சொல்லிட்டு போனாங்க, எவ்வளோ ஆசையோடு போனாங்க, இப்போ 49 பேரோட நிலைமையே தெரியலன்ட்டு நிர்வாகம் தரப்புலேருந்து சொல்கிறாங்க இந்த தனியார் ஏஜென்சி மூலிமா. இது எப்படி பார்த்தீங்கன்னா? ஆக்சுவலா அவங்க கைலாஷ் போகணுன்றது எல்லாரோட கனவு. அதே மாதிரி அவங்களும் கிளம்புறச்ச ஆசையோட தான் போயிருக்காங்க. திரும்பி வருவாங்கன்னு நம்புறேன். என்ன சொன்னாங்க போகும்போது, என்ன சொல்லிட்டு போனாங்க, நீங்க அவங்களுக்கு என்ன வேணும், உங்க தரப்பு யார் போயிருக்கா, அவங்களுடைய பேர்களை சொல்லுங்க. என்னோட மாமனார் மாமியாருக்கு போயிருக்காங்க. கோபால் அருணாச்சலம், அப்புறம் சரஸ்வதி ராஜகோபால். அவங்க இல்லாமல் இன்னும் 2 பேர் எதிர் வீட்டு ஆண்டி அவங்களும் போயிருக்காங்க. அவங்க பேர் வந்து லதா பானுமதி, அப்புறம் அருச்செல்லன் கோவிந்தராஜ். ஸோ இவங்க 4 பேரும் தான் எங்கள் சைட்லேருந்து போயிருக்காங்க. ஸோ 14th கிளம்புனாங்க. நாளைக்கு ரீச் ஆக வேண்டியது ரிட்டர்னுங்க. ஸோ நேற்றுலேருந்து கான்டாக்ட் இல்லை.
நேற்று ஈவினிங்கோட லாஸ்ட், அதுக்கப்புறம் நேற்று ஈவினிங்கோட லாஸ்ட் கான்டாக்ட், அதுக்கப்புறம் கான்டாக்ட் இல்லை. நேற்று காலையில் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு காட்மாண்டு ரீச் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் இல்லை. ஸோ இவங்க மிஸ்ஸிங்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. நாங்களும் எல்லா ஹெல்ப்லைன் எல்லாத்துக்கிட்டையும் கான்டாக்ட் பண்ணிட்டோம். இன்ன வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. சார் நல்லா இவங்ககிட்ட நேரில் வந்து செக் பண்ணலாம், என்ன ஏதாவது அவங்களுக்கு சைட்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கான்னு கேட்கலான்னு வந்தோம். ஆனால் இன்னும் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. இல்லை, போகும்போது அவங்க என்னெல்லாம் சொல்லிட்டு போனாங்க, உங்ககிட்ட எவ்வளோ சந்தோஷமாக போனாங்க, இப்போ அவங்கள பற்றி எந்த ஒரு தகவலுமே தெரியலன்னும் போது எவ்வளோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது? இல்லை, வருத்தமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க எல்லா ஆன்மீக சுற்றுலும் முடிச்சிட்டாங்க. கடைசியாக அவங்க கைலாஷ் யாத்திராங்கிறது யூஸ்வலாக எல்லாருக்கும் கடைசி யாத்திரான்ற மாதிரி போவாங்க. ஸோ அவங்க போயிட்டு நலமாக வந்துடுவாங்கன்னு தான் நினச்சோம். ஆனால் இன்னும் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. வந்துடுவாங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கும். வேதவள்ளி, குறிப்பாக இந்த 49 பேருடைய நிலைமை என்ன என்று தெரியவில்லை என்று இந்த கைலாஷ் யாத்ரா நிறுவனம் சார்பாக கூறியிருக்கிறார்கள். தற்போது இங்கு போலீசார் இந்த சம்பவ இடத்திற்கு வந்து இவர்களுடைய தரவுகள், இவர் எங்கெங்கெல்லாம் சென்றிருக்கிறார்கள், மேலும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், இவர்கள் அதாவது இன்று அவர்கள் விமானம் மூலமாக சென்னைக்கு வருவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கின் காரணமாக இந்த ஒரு சோக நிகழ்வு ஏற்பட்டிருப்பதால் இங்கு போலீசார் இங்க வந்து இந்த இவருடைய தரவுகளை வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இவர்கள் வந்து அவர்கள் வந்து எங்கிருந்து சென்றிருக்கிறார்கள், அவர் யார் யார், வயது என்ன, இவர்களுக்கு வேறு ஏதாவது உறவினர்களுக்கா, ஒரு உறவினர்களை தொடர்பு கொண்டு அவர்களிடம் பேசியுள்ளார்களா என்ற முழு தகவல்களையும் அவர்கள் வந்து திரட்டி வருகிறார்கள். வேதவள்ளி, யாத்திரைக்கு சென்றவர்களின் நிலை குறித்து முழுமையான தகவல் தெரிய வராத நிலைதான் அங்கும் இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தமிழரசன். நேபாளத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்ற சூளகிரியைச் சேர்ந்த தம்பதியை தொடர்பு கொள்ள முடியாததால் அவர்களது மகன்கள் தவித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெகநாத் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெகநாத், ஹொசூரிலிருந்து எத்தனை பேர் சென்றார்கள், அவர்களுடைய நிலை என்ன, கடைசியா அவங்க எப்ப பேசினாங்க, என்ன தகவல்கள் தெரிவிக்கப்பட்டன என்பது குறித்து நீங்கள் விவரங்களை கேட்டறியலாம். வேதவள்ளி, நேபாள ஆன்மீக சுற்றுலாத்துக்காக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை 5 பேர் சென்றுள்ளார். அதாவது சூளகிரி பகுதியிலிருந்து திம்மராயசாமி மற்றும் அவரது மனைவி மமதா ஆகியோர், அதே போல ஓசூரிலிருந்து 3 பேர் ஆகிய மொத்தம் 5 பேர் சென்றிருந்த நிலையில் இவர்களுடைய நேற்று நேபாள் பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக அந்த வெள்ளப்பெருக்கில் வந்து சிக்கி தவிப்பதாக தகவல் வந்து வெளியான நிலையில் அவர் குடும்பத்தினரும் உறவினர்களும் வந்து கவலையில் உள்ளனர். தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சூளகிரி பகுதியை சேர்ந்த திம்மராயசாமி அவருடைய இல்லத்தில் இருக்கின்றோம். இவர் இந்த மில்லத் நகர் பகுதியில் வந்து இவர் பாஸ்போர்ட் கடை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தான் இவர்களுக்கு சஞ்சய் மற்றும் சந்தீப் ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் முறையாக இவர்கள் ஆன்மீக சுற்றுலாத்துக்காக சென்றிருந்த நிலையில் நேற்று முந்தின முறை இவர்கள் அவருடன் பெற்றோருடன் பேசியிருந்த நிலையில் நேற்று சம்பவத்துக்கு பிறகு அவர்களை தொடர்பு கொண்டு முயற்சித்தும் அவர்கள் வந்து தொடர்பு கொள்ள முடியாததால் மிகுந்த வேதனையில் உள்ளனர். அவருடைய மகன்களும் வந்து மிகுந்த கவலையில், பெற்றோர்கள் வந்து தொடர்பு கொள்ள முடியாத ஒரு காரணத்தால் மிகுந்த கவலையிலும் பெற்றோர்களுடைய நிலை என்ன என்று தெரியாத நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார். தகவல் அறிந்து அருகில் இருக்கக்கூடிய மக்களும் அதே போல் அவர்களுடைய உறவினர்களும் வந்து அவர் இல்லத்திற்கு வந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர். தற்போது அவருடைய மகன் சஞ்சய் அவர்கள் இருக்கிறார். அவருடைய தொடர்பு கேட்போம். தம்பி, நீங்கள் எத்தனை மணிக்கு அவங்க போனாங்க, போகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்க, யாரையாவது தொடர்பு கொள்ள முடிஞ்சுதான்? போன ஞாயிற்றுக்கிழமை போனாங்க. போனதும் செவ்வாய்க்கிழமை கான்டாக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நேற்றுலேருந்து கான்டாக்ட் பண்ண முடியல. அதிகாரிங்களுக்கு கேட்டால் கூட கரெக்டாக சொல்ல மாட்டேன்றாங்க. எங்களுக்கு கரெக்டாக என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லணும். அதிகாரிக்கு யாராவது வந்து உங்களை பார்த்தாங்களா, அவர் ஏதாவது சொல்லியிருக்காங்களா, நீங்கள் ஏதாவது அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்களா தொடர்பு கொள்ள, அதுக்கு தொடர்பு கொண்டீங்களா, யாராவது பேசியிருக்காங்களா? தொடர்பு கொண்டால் யாரும் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. யாரும் வந்து இங்கே வந்து யாரும் கரெக்டாக பார்க்கல. அரசியல்வாதிங்க யாரும் வந்து இங்கே பார்க்கல. அவருடைய இளைய மகன் சந்தீப் இருக்கிறவரோடு பேசுவோம். தம்பி, நீங்கள் வந்து எப்போ அப்பா அம்மா கிட்ட பேசுனீங்க, போகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்க, எப்படி எப்போ பேசினாங்க? லாஸ்ட்டாக நேற்று நைட் பேசினாங்க. அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணி பார்த்தா கான்டாக்ட் பண்ண முடியல.
போகும்போது அங்கே சிக்னல் கிடைக்காது அவ்வளோவா, கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் கட் ஆகும் அப்படி ஆகும்னு சொன்னாங்க. தற்போது இவர்கள் பெற்றோருடைய நிலைமை தெரியாதது ஒரு பெரிய வருத்தமாக உள்ளது. அவர்கள் என்ன நிலைமையில் இருக்கிறார், அவருடைய நிலை என்ன என்பது தெரிய வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. அதே போல மாவட்ட நிர்வாக சார்பிலும் இவரை யாரும் தொடர்பு கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது. எந்த இருந்தாலும் அவர்கள் நல்லபடியாக வீடு திரும்ப வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. வேதவள்ளி, பத்திரமாக வீடு திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். விரைவில் அவர்கள் பத்திரமாக திரும்புவார்கள் என்று நாமும் நம்பலாம். தகவல்களுக்கும் கலந்துரையாடியமைக்கும் நன்றி. நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றவர்களின், குறிப்பாக தமிழர்களின் நிலை என்ன என்பது தெரிய வராத நிலையில் சற்றே ஆறுதலளிக்கும் விஷயமாக அங்கிருந்து பத்திரமாக இருப்பவர்களுடைய வீடியோ வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த 103 பேரது நிலை என்னவென தற்போது வரை தெரிய வராத நிலையில் கும்பகோணத்திலிருந்து சென்றவர்களில் 20 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த 20 பேரும் பாதுகாப்பாக இருக்கும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். நேற்று காலை நேபாளத்தில் பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் 384 பேர் காணவில்லை என்று முன்னதாக நேற்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை 963 பேரை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்தியாவிலிருந்து 100க்கும் மேற்பட்டவர்கள் அங்கு சிக்கி தவிக்கும் நிலையில் தமிழர்களின் நிலை என்ன என்ற கேள்வி எழுந்தது. இதில் கும்பகோணத்திலிருந்து சென்றவர்களில் 20 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பத்திரமாக அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற சென்னை வேளச்சேரியை சேர்ந்த தம்பதி பத்திரமாக இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், தற்போது வேளச்சேரியை சேர்ந்த தம்பதி பத்திரமாக இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அவர்களுடன் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? எத்தனை பேர் அங்கு பத்திரமாக இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது? வேதவள்ளி, இந்த நேபாள நாட்டில் நேற்று ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய அந்த வெள்ளம் மற்றும் இந்த மண் சரிவை தொடர்ந்து நிலச்சரிவை தொடர்ந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிலிருந்து சுற்றுலா சென்ற ஏராளமானோர் இங்கு சிக்கியிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இந்த சூழலில் தான் தமிழகத்திலிருந்து 50க்கும் மேற்பட்டோர் இங்கு ஆன்மீக சுற்றுலா சென்றிருந்த நிலையில் அவர்கள் பலரும் இந்த வெள்ளத்தில் சிக்கியிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய முருகாநகர் பகுதியை சேர்ந்த ஒரு தம்பதி நேற்று அவர்கள் எல்லாம் பத்திரமாக இருப்பதாக ஒரு தகவல் என்பது தற்போது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக கபீர்தாஸ் மற்றும் அவருடைய மனைவி இருவரும் இந்த ஆன்மீக சுற்றுலாவுக்கு சென்றிருந்த நிலையில் இந்த பாதிப்பு என்பது ஏற்பட்டிருந்தாலும் அவர்கள் இருவரும் தற்பொழுது நலமுடன் இருப்பதாக அவருக்கு அருகே வசிக்கக்கூடியவர்கள் நம்மோடு தெரிவித்திருக்காங்க. நம்ம கேட்கலாம். நீங்க எப்ப பேசுனீங்க, யார்கிட்ட பேசுனீங்க, என்ன தகவல் கிடைச்சும்? நேற்று ஈவினிங் அவங்க பொண்ணுகிட்ட பேசினோம். நாங்கள் பேசினதுக்கு அவங்க அப்பா அம்மாலாம் பாதுகாப்பாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க உங்களுக்கும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவருக்கும் எவ்வளவு நாள், அதாவது உங்களுக்கு எவ்வளவு நாள் தெரியும், அவங்க குடும்பத்தினர் எவ்வளவு தெரியும், அதை பத்தி?
நாங்கள் ஒரு 24 வருஷமாக அவங்க எங்களுக்கு பழக்கம் எங்களுக்கு அவங்க குடும்பத்தில் எல்லாரையுமே எங்களுக்கு தெரியும். நேபாளத்துக்கு சுற்றுலா செல்றதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட தகவல் சொல்லியிருந்தாங்களா? திடீர்னு இந்த தகவல் கிடைச்ச பிறகு அவங்கள்ட்ட பேசுறதுக்கு முயற்சி எடுத்தீங்களா? ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? அவங்க போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க போகிறோம் அப்படின்ட்டு. காலையில் கிளம்பும் போது ஈவினிங் கிளம்பும் போது சொல்லிட்டு தான் கிளம்பினாங்க அவங்க. வேதவள்ளி, குறிப்பாக இந்த இல்லத்திலிருந்தான் அவர்கள் இந்த நேரடியாக ஆன்மீக சுற்றுலாவுக்கு சென்றிருந்தார்கள். அவர்கள் சென்றிருந்த போதுதான் இந்த மிகப்பெரிய இந்த கோர சம்பவம் நிகழ்ந்திருந்தது. அவரோடு இப்பொழுது தற்போது நிலை 10க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிறது. இந்த சூழலில் வீட்டிலிருந்து சுற்றுலாவுக்கு சென்ற அவருடைய மகளிடம் கூட நாம் பேசியிருந்தோம். அவர் பெங்களூரில் இருக்கிறார். தங்களுடைய தந்தை மற்றும் தாய் இருவரும் பாதுகாப்பான நிலையில் இருப்பதாகவும் அவர்கள் நேற்று என்னோடு பேசியதாகவும் இந்த தகவல்களை தெரிவித்திருந்தார். இதே வேளையில் சென்னையில் இருக்கக்கூடிய அடையார் பகுதியிலிருந்து 2 பேரும், அதே போல மணப்பாக்கம் பகுதியிலிருந்து ஒருவர் என 5 பேர் வரை இந்த நேபாள நாட்டிற்கு சுற்றுலாவுக்கு சென்றிருந்தவர்கள் குறித்த தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. அவர்கள் குறித்த விவரங்களையும் தொடர்ந்து தமிழகத்தினுடைய அரசு தரப்பிலும் அதேபோன்று வெளியுறவுத்துறையும் தொடர்ந்து அவர் விசாரித்து அவர்களுடைய நிலை குறித்து கேட்டு வருகிறார்கள். அவர்களை மீட்டு பத்திரமாக கொண்டு வருவதற்கான தொடர் வேலைகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். வேதவள்ளி, சற்றே ஆறுதல் அளிக்கும் செய்தியாக வேளச்சேரியை சேர்ந்த தம்பதி பத்திரமாக இருக்கிறார்கள். அங்கே 20 தமிழர்கள் பத்திரமாக இருப்பதாக வீடியோவும் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். நேபாளத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்ற தனது தாயை மீட்க மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தஞ்சையை சேர்ந்த ராஜா புதிய தலைமுறை வாயிலாக கோரிக்கை விடுத்துள்ளார். அதனை தற்போது பார்க்கலாம். கும்பகோணம் சூப்பர் யாத்ரா டிராவல்ஸ் மூலமாக நேபாளத்திற்கு சுமார் 57 பேர் பயணம் செய்த நிலையில் தற்பொழுது ஒரு பேருந்தில் உள்ளவர்கள் பத்திரமாக உள்ளதாகவும் மீதி 2 பேருந்தில் உள்ளவர்கள் என்ன நிலைமை என்று தெரியாமல் அவர்களை தேடக்கூடிய பணி ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தஞ்சையை சேர்ந்த சுமார் 17 பேர் அந்த டிராவல்ஸ் மூலமாக நேபாளம் யாத்திரா சென்றிருக்கிறார்கள். அவரது குடும்பத்தினர் அவர்களது நிலைமை என்ன என்பது தெரியாமல் தவித்து வருகிறார்கள். நேற்று காலை முதல் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் சிக்னல் கோளாறு காரணமாக அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தினர் இருக்காங்க, அவங்கள்ட்ட என்ன ஏதுன்னு கேட்போம். சார், உங்கள் அம்மா எப்போ ஊருக்கு போனாங்க, எந்த டிராவல்ஸ் மூலமாக போனாங்க, எப்படி இருக்காங்க, என்னென்னு தகவல் வந்துச்சா? 23 தானே, 23 ஆகஸ்ட் கிளம்புனாங்க இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து. அங்கேருந்து கும்பகோணம் போயிட்டு அங்கேருந்து அவங்க குரூப் கூட ஒன்றா சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. சென்னைக்கு போயிட்டு அங்கேருந்து போயிருக்காங்க. லாஸ்ட்டாக எங்கள் அம்மாட்டேருந்து வந்த இன்ஃபர்மேஷன் வந்து நேற்று காலையில் 6 மணிக்கு. ஆமாம், அதுதான் லாஸ்ட்டாக வந்த இன்ஃபர்மேஷன் நேற்று காலையில். அதுக்கப்புறம் நியூஸ் பார்த்து தான் நாங்கள் வந்து திரும்ப கான்டாக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது கான்டாக்ட் பண்ண முடியல. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த அப்டேட்டும் இல்லை. அங்கே என்ன ஆகிட்டுருக்கு, ஏதோ சேஃபாக இருக்காங்களா இல்லையா, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு இல்லை. செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இங்கே இருக்கிற கலெக்டரும் தாசில்தாரும். ஸோ நாங்களும் அவங்க ஏதாவது சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் கூடிய சீக்கிரமாக ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தொடர்ந்து நீங்கள் அந்த டிராவல்ஸை தொடர்பு கொண்டீங்களா? அது மட்டும் இல்லாமல் அரசுகிட்ட என்ன உதவி எதிர்பார்க்குறீங்க? ட்ராவல்ஸ்கிட்ட நாங்கள் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் அங்கே கும்பகோணத்தில் அனுப்பிச்சி போய் பார்க்க சொன்னோம் நேற்று. அங்கே நிறைய பேர் கூடியிருந்தாங்க. அவங்களுக்கும் அவ்வளோவா இன்ஃபர்மேஷன் இல்லை. அஃபிஷியலாக எம்பசிலேருந்து எதாவது இன்ஃபர்மேஷன் வந்தால் தான் எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எங்களுக்கு கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, கொஞ்சம் இந்தியன் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் கொஞ்சம் குயிக்காக இன்றைக்கி பண்ணி, ஏன்னா திரும்ப இன்றைக்கி செகண்ட் டே, நேற்று இந்த ஃப்ளட்டு வந்துருச்சு காலையில், இன்றைக்கி செகண்ட் டே, மறுபடியும் இன்றைக்கி செகண்ட் டே போயிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ இன்றைக்கி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவங்கள கொஞ்சம் போய் என்ன ரெஸ்கியூ பண்ண முடியுமோ கவர்மெண்ட் கொஞ்சம் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 37 பேர் நிலைமை என்ன என்பது தெரியாமல் உள்ள சூழ்நிலையில் அவர்கள் குடும்பத்தினர் ஒரு பதட்டத்தில் இருக்கிறார்கள். மத்திய மாநில அரசுகள் நேபாள அரசுடன் தொடர்பு கொண்டு அவர்களை விரைந்து பத்திரமாக மீட்பதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கான உதவிகளை அரசாங்கம் செய்ய வேண்டும் எனவும் எதிர்பார்க்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் டேவிட்டுடன் நான் காதர் ஹுசேன், புதிய தலைமுறைக்காக.